ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் +1 ஸ்பீட் எவால்வ்ன்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அனிமல் பேஸ்டு கேம். இந்த கேமில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அனிமல் வந்து எவால்வ் ஆகணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேம் வந்து +1 ஸ்பீட் கீபோர்டுன்ற அந்த ஒரு கேம் மாதிரியே தான் இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம கேம் ப்ளேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு லெவல் 4 போயிருக்கோம். இதில் ட்ரேட்மில்லில் ஓடுறதுனால நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுது. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஆபி மாதிரியே வரும். அந்த +1 கீபோர்டில் வர மாதிரி ஆபிஸ் தான் வரும். அதை தாண்டி போகணும். அதை தாண்டி போய் நமக்கு வின் கப்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ரீபர்த் பண்ணி ட்ரையல்ஸ் வாங்கி அது இது பண்ணி ஸ்பீட் ஏற்றிட்டே போகணும். இது சும்மா ஃபன்னுக்கு விளாட்றது, இல்லை அச்சீவ்மெண்ட்ஸ்னு அந்தளவுக்குலாம் எதுவும் இல்லை. சும்மா எப்போயாவது போர் அடிச்சா எடுத்து விளையாடலாம். அதுக்கு தான் இந்த கேமு. இப்போ நம்ம ஸ்டேஜ் 1க்கு வந்திருக்கோம். ஸ்டேஜ் 1ல் சும்மா குதிச்சு போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, குதிச்சு வந்தாச்சு. இதில் ஸ்டேஜஸும் அப்படியே +1 கீபோர்டு மாதிரி தான் இருக்குது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எவால்வ் ஆக சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஸ்குவரல்லேருந்து ஒரு சிக்கனாக எவால்வ் ஆகிட்டோம். சிக்கனோ ஹென்னோ பார்க்க ரெண்டும் கலந்த மாதிரி தான் தெரியுது. நம்ம கோழின்னு வச்சுப்போம். அணிலேருந்து கோழியாக எவால்வ் ஆகிட்டோம். இப்போ திருப்பி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டேஜ் 2க்கு லெவல் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ராபிட்டாக மாறணும். ராபிட்டாக மாறதுக்கு 10 கப் வேணும். இப்போ நம்ம ஹியர்மி தமிழ் கேமில் விளையாண்டுருக்காரு. இந்த வீடியோ வந்து நாளைக்கு அவர் ரிலீஸ் பண்ணுவார். முடிஞ்சால் போய் பாருங்கள். லெவல் 10 ரீச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம். இதில் வந்து நான் நிறைய இடத்த கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா கன்ஃபார்ம் போர் அடிக்கும். ஏன்னா இந்த கேம் நான் வீடியோ மட்டும் மொத்தம் 1 மணி நேரத்துக்கு மேலே நான் எடுத்தேன். 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்து அந்த வீடியோ மொத்தத்தையும் நான் ட்ரிம் பண்ணி க்ராப் பண்ணி தான் போட்டிருக்கேன். 8 மினிட்ஸ் கிட்டே போட்டிருக்கேன். ஏன்னா கன்ஃபார்ம் போர் அடிக்கும் பார்த்துட்டே இருந்தால். இதில் சில இடத்துல நான் அந்த கப்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. அதான் நிறையா தான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணி 3 கப்பை வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்புக்கு +1 ஸ்பீடாக இருக்கும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணி +2ஆக மாற்றிட்டோம். கப்ஸை வச்சு இதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது கூட நமக்கு ட்ரையல்ஸ் அப்புறம் ரீபர்த் இருக்குது. ரீபர்த்துக்கு லெவலும் தேவை, எவால்வுக்கும் லெவல் தேவை. ட்ரையல்ஸ்க்கு கப் இருந்தாலே போதும். ட்ரையல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பின்னாடி போகையில் ஆறான்னு சொல்ல முடியாது. பின்னாடி போகையில் நமக்கு ஒரு எஃபெக்ட் வர மாதிரி, பின்னாடி போகையில் எஃபெக்ட் நமக்கு வந்து கலர் எஃபெக்ட் வரும்ல, அந்த எஃபெக்ட் தான் ட்ரையல்ஸ். அது வந்து நமக்கு கிடைக்கிற ஸ்பீடை மல்டிபிள் பண்ணும். கப்பை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறோம். இங்கே வேறு ஒரு வாத்தா எது அன்னப்பறவை டக்கு மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்க டக்கு மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இந்த தேர்ட் ஸ்டேஜும் +1 கீபோர்டு மாதிரியே தான் இருக்குது. இதையும் தாண்டி வந்தாச்சு. இதுக்கு அடுத்து இருக்க லெவல் பயங்கரமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை தாண்டியாச்சு. இன்னொரு சுற்றியல் இருக்குது. இதையும் தாண்டிடுவோம். ஒரு ஜம்ப். ஓகே, நெக்ஸ்ட்டு இதையும் தாண்டிடணும். கீழே விழுந்துடக்கூடாது. லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு டைம் குதிச்சு போனால் போதும். ஆனால் அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஓட்டிடும் தோணுது. கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு ஓடி குதிச்சிடலாம். குதிக்கு கரெக்டாக குதிச்சிட்டு எஸ், நம்ம குதிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம எத்தனாவது ஸ்டேஜு? 4th ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 20 கப்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளால் ராபிட்டாக மாற முடியும். ராபிட்டாக மாறிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ஓடணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கூஸ் அன்னப்பறவை, அதுவாக தான் மாற போகிறோம். டக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். அன்னப்பறவை அது ஓடுமா? எனக்கு தெரியாது. அனிமல்ஸ் பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஓகே, இப்போ நம்ம கூஸாக ஓடுவோம். நல்லா ஓடு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ எதுக்கு இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்னா, ரீபர்த் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ரீபர்த் முடிச்சாச்சு. அதான் கொஞ்சம் ஃபஸ்ட் ரீபர்த் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா கொஞ்சம் லெவல் ஏற்றணும். ஏன்னா ரீபர்த் பண்ண லெவல் ரீசெட் ஆகிடுச்சு. அதை லெவல் ஏற்றுறது மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஒரு 20 லெவல் ஏறியாச்சு. இப்போ 20 லெவல்ஸ் திருப்பி ஓடுவோம். இப்போ நம்ம கூஸ்லேருந்து கேட்டாக மாறியாச்சு. அன்னப்பறவையிலேருந்து பூனையாக மாறிட்டோம். கேட்டு நல்லா ஓடும், அதெல்லாம் ஓடுவோம். கேட்டுக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதோடய ரியாக்ஷன் ஸ்பீடு தான். ஏன்னா கேட்டு தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணோம். இப்போ நம்ம கேட்டாக தான் மாறி இருக்கோம்.
ஓகே. இப்போ நம்ம 4த் ஸ்டேஜ் முடிஞ்சு 5த் ஸ்டேஜ் தான் தாண்ட போறோம். இது வந்து பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்குது. எப்படின்னு தெரியல. முன்னாடி ஃபேனும் இல்ல. இருந்தாலும் இதையும் தாண்டியாச்சு ஒரு வழியா. இதுக்கும் ஒரு 50 தடவ ரொம்ப கஷ்டப்பட்டேன். நெக்ஸ்ட்டு ஏதோ லேசர் மாரி இருக்கு. தாண்ட முடியுதான்னு பார்ப்போம். ஓகே குதிச்சாச்சு. இதையும் தாண்டிட்டோம். ஒரு லக்கு தான் இதெல்லாம் தாண்டுறது. நெக்ஸ்ட்டு லெவல் 30 வேணுமா? நம்மக்கிட்ட 32வே இருக்கு. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம். 125 கப்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆரஞ்சு ட்ரையல ஏற்கனவே வாங்கியாச்சு. க்ரீன் ட்ரையல் வாங்கிடலாம். ஆரஞ்சு ட்ரையல் வாங்கினத நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன். டெலீட்டும் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இந்த லேசரை தாண்டி ஓடலாம். இதை பாருங்கள், பின்னாடி அதெல்லாம் ஒரு எஃபெக்ட் வருது. இதுதான் ட்ரையல். இதுக்கு எதுக்கு ட்ரையல்னு பேர் வச்சாங்கன்னு தெரில. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ஏதோ கீழே வருது. இது ஹைட்ராலிக் ப்ரஷ் மாதிரில இருக்குது. இது எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க? ஓகே. ஓடு 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 ஓடு. அதை தாண்டியாச்சு. இன்னும் 2 தாண்டணுமா? ரொம்ப கஷ்டம். இடையில நமக்கு கொஞ்சம் சேஃப் ஜோன் மாதிரி இருக்குது. அங்கே எதுவும் இல்லை. தாண்டி குதிக்கையில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கம்மியாச்சு, அவ்வளோதான். 2வது தாண்டியாச்சு. இப்போ 3வது. ஓடு ஓடு ஓடு. ஓகே. இன்னும் ஓகே. இப்போ ஓடியாச்சு. இதையும் தாண்டியாச்சு. ஸ்டேஜ் 8க்கு தான் இன்னும் இருக்குது. ஸ்டேஜ் 8 இதுவும் அப்படியே அந்த கேம் மாதிரியே தான் இருக்குது. அதில் சாக்லேட் லாவா வரும். இதில் வெறும் லாவா வருது. 315 கப்ஸை நம்ம எடுத்தாச்சு. ஓகே. இப்போ நம்ம கேட்லேருந்து டாகாக மாறலாம். எனக்கு ஒரு டவுட்டு. டாகோட கேட்டு தான் ஃபாஸ்ட்டாக ஓடுமா? எனக்கு தெரியாது. அப்படி தான் இருக்கும் போல் கேமில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோட்டா மாறணும். கோட்டுக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதுக்கு 750 கப்ஸ் வேணும். திருப்பி நம்ம ஓடுவோம். இப்போ அதையும் சேர்த்து கோட்டா மாறியாச்சு. நம்ம தான் இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம இங்கே கோட்டா மாறின நேரத்தில் நம்ம ஹியமி தமிழ் கேமர் ஃபாக்ஸாக மாறிட்டார். கோட்டுக்கு அடுத்து ஃபாக்ஸு. ஓகே. இப்போ இதை தாண்டிடலாம். ஓகே. இந்த லாவா எப்படியே தாண்டிடணும். தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 9 கன்ஃபார்ம் இதை முடிக்க முடியாது. ஏன்னா லெவல் 50 ரெக்வயர்ட் லெவலே லெவல் 50. நம்ம 42 தான் இருக்கோம். எங்கே இது முடிக்க? ஓகே. இப்போ ஓடுவோம். இப்போ நம்ம 2K கப் சேர்த்து ஃபாக்ஸாக எவால்வ் ஆகிட்டோம். இல்லை கோட்டுன்னு காட்டுது. இல்லை ஃபாக்ஸ் தான். ஓகே. இப்போ இதை வச்சு ஓடுவோம் திருப்பி. ஃபாக்ஸ் ரொம்பவே வேகமாக ஓடுது. சில இடத்துல ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃபாக்ஸ் வச்சு லாஸ்ட்டில் இருக்க அந்த லாவை கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ஏன்னா ஃபாக்ஸ் ஷேப் மாறனால அந்த லேடரில் டக்குன்னு ஏற முடியல. அதை நான் ட்ரை பண்ண முடியல. அதான் விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். பார்ட் 2 எப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா யாரும் பார்க்குறதே இல்லை. முடிஞ்சால் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு முடிஞ்சால் ஏதாவது சஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.